வணக்கம். ராஜா கிரியேஷன் நேயர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். இன்று 5ஆம் தேதி பிறந்தவர்களை பற்றி பார்ப்போம். 5ஆம் தேதி பிறந்தவர்களுக்கு ராஜயோகம், பிறந்ததிலிருந்து ராஜயோகம் தான். நீங்கள் எந்த தொழில் செய்யணுன்னாலும் தாராளமாக செய்யலாம். யார்கிட்ட கடன் கேட்டாலும் உங்களுக்கு உண்டு. ரெண்டாவது, உங்களுக்கு முக ராசின்னு ஒன்று உண்டு. இந்த முக ராசி உங்களுக்கு அமையும் கண்டிப்பாக. அந்த 5ஆம் நம்பர் பிறந்தவங்க எந்த தொழில் வேணாலும் செய்யலாம், எந்த நாட்டுக்கு வேணாலும் போகலாம். பேர்பட்ட பதவியும் தானாக கிடைக்கும். ஏன்னா இந்த 5ஆம் நம்பர் சுறுசுறுப்புக்கு நம்பர் 1. காலையில் இந்த இதுலேருந்து ஆரம்பித்து இரவு படுக்கிறதுனே எந்த வேலை கொடுத்தாலும் செய்யக்கூடிய நபர். ரெண்டாவது, இவங்க எந்த தொழில் வேணால் செய்யலாம். ப்ரெஸ்டீஜ் பார்க்கக்கூடிய நபர் அல்ல. இந்த நபர் எத்தனையோ எண்களை பார்த்தாலும் இந்த நம்பர் ப்ரெஸ்டீஜெலாம் பார்க்காது. எந்த தொழில் யார் என்ன வேலை கொடுத்தாலும் செய்யக்கூடிய நபர். வெளியில் கெட்ட பேர் வாங்காத நபர் இந்த இதுக்கு உண்டு. ரெண்டாவது, 5ஆம் நம்பர் பிறந்தவங்களுக்கு அதிர்ஷ்ட மனைவி மூலமாகவும் வரும், சொந்த உழைப்பிலையும் வரும். அதாவது தனக்குன்னு ஒரு இடம், எங்கே போனாலும் பேர் சொல்கிற மாதிரி இருக்கக்கூடிய நபராக இருப்பார். உயரமாகவும் சற்று பருமனாக உள்ள நபராகவும் இருப்பாங்க. ரெண்டாவது, இவங்களுக்கு நெத்தியில் குங்குமம் சந்தன குங்குமம் வச்சுட்டு வந்தீங்கன்னா உங்கள் ஃபேஸு, அந்த ஃபேஸை பார்த்தாலே மயங்கி விழுந்துடக்கூடிய நபர்கள்லாம் வருவாங்க. தொழிலாகட்டும், எந்த விஷயமா இருந்தாலும் சரி, உங்களுக்கு எதிரிங்கிற பேச்சுக்கே வழி இல்லை. ஏன்னா எதிரி உங்கள்கிட்ட வரமாட்டாங்க. எதிரியாக இருக்கு. ஏன்னா நீங்கள் ஒரே கண்ணால் பார்க்குற ஒரு ஆளை ஜாதகத்தையே நீங்கள் கணிக்கக்கூடிய ஆள். ஒரு ஆள் இப்படி இருப்பான், இப்படி போவான், இவன் ஏமாற்றுவான், இப்போ முள்ள மாதிரி முடிக்க வரைக்கும் ஈஸியாக கண்டுபிடிக்கக்கூடிய இந்த எண் 5ஆம் நம்பர் பிறந்தவங்கன்னா நீங்கள் உங்களுக்கு மாதிரி ராஜயோகம் வாழ்க்கையில் யாருக்குமே கிடையாது. இதனால் நீங்கள் ஏன்னா ஆரம்பத்தில் கஷ்டப்படுறோன்னு நினைக்காதீங்க. இந்த 5ஆம் நம்பர் பல சாதனைகளை சாதிச்சிருக்கு. பல பேர் பல சாதனை இந்த தேதியில் பிறந்தவங்க சாதிச்சிருக்காங்க. அதில் நீங்களும் மிஞ்ச போகிறது கிடையாது. நீங்களும் பல சாதனைகள் படைப்பீங்க. உங்களுக்கு அரசாங்கம் மூலமாக சலுகைகள் வர்றதுக்குள்ள வாய்ப்பு உண்டு. நீங்கள் பெங்களூர்லாம் போனீங்கன்னா உங்களுக்கு உடனே கிடைக்கும். உங்களோட பேச்சு திறமையினால் நீங்கள் எதையும் சாதிக்கக்கூடியவர். உங்களுக்கு பைசா இல்லாட்டாலும் பரவாயில்ல, வாக்குச்சாதர் நீங்கள் இருக்குது. வாக்குச்சாதர் நீங்கள் இருக்குது. ஒரு வரையும் யாரை பற்றி கவலைப்பட தேவையில்லை, நம்ம எதை பற்றியும் கவலைப்பட தேவையில்லைன்னு உங்களுக்கு அந்த தைரியத்தை கொடுக்குறேன். நீங்கள் எத்தனை தொழில் வேணால் நீங்கள் பாட்டு பண்ணலாம். ரெண்டாவது, உங்கள்ட்ட வேலை செய்கிறவங்க எல்லாமே நம்பிக்கையாக இருப்பாங்க. ஏமாற்றுறதுக்கூடிய நபர் உங்கள்கிட்ட வரமாட்டான். அதனால் நீங்கள் எந்த தொழில் செஞ்சாலும் ஒரு ஆளை நம்பி நீங்கள் தாராளமாக ஒப்படைக்கலாம். அவர் உங்களுக்கு 1க்கு 5 சம்பாதிச்சு கொடுக்குற நபராக தான் வருவார், தவிர உங்களை ஏமாற்றுறதுக்குண்டான வாய்ப்பு கிடையாது. அதனால் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. வருங்காலம் உங்களுக்கு நல்ல எதிர்காலமாக காத்துக்கிட்டு இருக்கு. உடம்பு மாத்திரம் ஆரோக்கியமாக பார்த்துங்க. அதிக அலைச்சல் பண்ணும்போது உடம்பு பாதிக்கும். அதனால் உடம்பு உபாதைகள் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் சாப்பாட்டில் மாத்திரம் கொஞ்சம் அளவோடு சாப்பிட்டு இருக்கிறதுக்கு பதிலாக கொஞ்சம் நல்லா சாப்பிடுங்க. ஏன்னா நீங்கள் 1க்கு 5 தொழில் பண்ணுறீங்க. அதனால் உடம்பு ஆரோக்கியம் முக்கியம்.